வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2026 ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி புதன்கிழமை. வானிலை அறிக்கை. நேற்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிகபட்சமாக 4 சென்டிமீட்டர் வரை மழை பெய்துள்ளது. பெரும்பாலான இடங்களில் நேற்று கூடுதலான இடங்களில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மழை பெய்துள்ளது. அதேவேளை திருநெல்வேலி மாவட்டத்திலும் ஓர் இடங்கள், அதேவேளை தென்காசி மாவட்டத்திலும் கூடுதலான இடங்களில் மழை பெய்துள்ளது. பெரும்பாலான இடங்களில் 1 சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் கணக்கில் மழை பெய்துள்ளது. அதிகபட்சம் 2 சென்டிமீட்டர் வரை தென்காசி மாவட்டத்திலும் மழை பெய்து உள்ளது. கன்னியாகுமரி, தென்காசி இந்த இரு மாவட்டங்களில் மட்டுமே கூடுதலான இடங்களில் மழை பெய்துள்ளது. அதே வேளையில் தேனி, விருதுநகர் இந்த இடங்களிலும் அங்கே மழைப்பொழிவு கிடைத்துள்ளது. அதுவே டெல்டா மாவட்டங்களுக்கும் ஒரு இரு இடங்களில் மழை கிடைத்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம், மதுரை மாவட்டத்திலும் ஓரிரு இடங்கள் மழை கிடைத்துள்ளது. நேற்று தென் மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான பரப்பிலும், வட மாவட்டங்களுக்கு ஓரிரு இடங்கள் மழை கிடைத்துள்ளது. இன்றும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களுக்கு பொறுத்தவரை. ஆனால் வரும் நாட்கள் தென் மாவட்டங்களுக்கு அங்கே மழை சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை இருந்தாலும், தமிழகத்தில் ஏப்ரல் 28ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக மழைப்பொழிவு கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள், கர்நாடகையில் வரும் மாவட்டங்களுக்கெல்லாம் வரும் நாட்கள் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மே முதல் வாரத்தில் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதுவரை பகல் நேரங்களில் வெயிலும் இருக்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களில் வருகிற நாட்களில் மழைப்பொழிவு படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 27ஆம் தேதிக்கு பிறகு. வானிலை அமைப்பு. கேரளா அருகே தொடர்ந்து வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு வரக்கூடிய நாட்களில் மேற்கு நோக்கி பயணித்தாலும் மேலும் ஒரு நிகழ்வு வர இருக்கிறது. ஏப்ரல் 24ஆம் தேதிக்கு பிறகு குமரிக்கடல் வழியாக ஒரு வளிமண்டல சுழற்சி வரும் என்பதால் தமிழகத்தில் படிப்படியாக இந்த நிகழ்வு குமரிக்கடலுக்கு மேற்கே நகரும் பொழுது படிப்படியாக தமிழகத்தில் மழைப்பொழிவு அதிகரிக்கும். அதே வழியில் வங்கக்கடலில் தொடர்ந்து உயரழுத்தம் நிலை கொண்டுள்ளது. இந்த உயரழுத்தம் வருகிற நாட்களில் விலகி மீண்டும் மே முதல் வாரம் இலங்கை அருகே நிலை கொண்டு இந்திய பெருங்கடலில் வரும் வெப்பநீராவி காற்றை இலங்கை அருகே நிலை கொண்டு உயரழுத்தம் குளிர்வித்து தமிழகத்தில் படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மே முதல் வாரத்தில். இன்று ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி புதன்கிழமை பொறுத்தவரை இன்று அதிகாலை நேரங்களில் பெரும்பாலும் தென் மாவட்ட கடல் ஓரங்களில் மேகம் சூழ்ந்து காணப்படும். ஒரு இடங்கள் மழையும் கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் ராமநாதபுரம், வேதாரண்யம் இந்த இடங்களில் ஒரு இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. காலை 8 மணிக்கு பிறகு மழை விலகி மீண்டும் பகல் நேரங்களில் இன்று வெயில் அதிகரித்து காணப்படும். இன்று வெயில் பெரும்பாலும் விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் அதிகபட்சம் 39 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. மதுரை மாவட்டத்திலும் 39 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இன்று 38 டிகிரி செல்சியஸாக இருந்தாலும் கோயம்புத்தூர் மாவட்டம், பொள்ளாச்சி, உடன்பட்ட இந்த இடங்களில் 102 டிகிரி ஃபாரன்ஹீட் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளையில் கரூர், ஈரோடு இந்த இடங்களுக்கெல்லாம் 140 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. அதேவேளையில் வேலூர், திருப்பத்தூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கும் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். ஆனால் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள இடங்கள், அதேவேளை கரூர், நாமக்கல் இந்த இடங்களை விட வட மாவட்டங்களுக்கு 1 டிகிரி செல்சியஸ் வெயில் குறைய வாய்ப்புள்ளது. அதாவது 38 டிகிரி செல்சியஸ் வெயிலாக இருக்க வாய்ப்புள்ளது. 90 டிகிரி ஃபாரன்ஹீட்டாகவும் தெற்கே சில மேற்கே சில மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு 102, 103 டிகிரி செல்சியஸ் வரை ஃபாரன்ஹீட் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று தமிழகத்தின் மழைப்பொழிவு என்பது இன்று தென் மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. நேற்றை போல இன்றும் தென் மாவட்டங்களுக்கு ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று பெரும்பாலும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், மேலும் மதுரை, ராமநாதபுரம், தேனி இந்த இடங்களுக்கெல்லாம் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை இன்று திண்டுக்கல் மாவட்டத்திலும் மேற்கு பகுதி ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வால்பாறை, கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறைக்கும் இன்றும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி புதன்கிழமை. நாளை ஏப்ரல் 23ஆம் தேதி பகல் நேரங்களில் வெயில் அதிகரித்து காணப்படும். அதேவேளை தென் மாவட்டங்களுக்கும் அங்கே சற்று கூடுதலான பரப்பிலே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவிலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 24, 25 தேதியில் பரப்பில் சற்று குறைந்த இடங்களை மழை கிடைக்கும். இப்போது நிலை கொண்டிருக்கும் வளிமண்டல சுழற்சி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் சற்று பரப்பில் குறைந்த இடங்களை மழை கிடைக்க வாய்ப்பது. ஏப்ரல் 24, 25 தேதிகளில். ஏப்ரல் 26ஆம் தேதி மேலும் ஒரு வளிமண்டல சுழற்சி கேரளா அருகே உருவாக வாய்ப்புள்ளது.
அதே வேளையில் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக ஒரு வளிமண்டல சுழற்சி வரும் என்பதால் தமிழகத்தில் படிப்படியாக மழை பொழிவு அதிகரிக்கும். ஏப்ரல் 26ஆம் தேதி சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவிலும், ஏப்ரல் 27ஆம் தேதி தென் மாவட்டங்கள், கர்நாடக எல்லை மாவட்டங்கள், கோயம்புத்தூர் சுற்றுலா மாவட்டங்களுக்கு ஓரிரு இடங்கள் மழை கிடைத்தாலும் கர்நாடகா மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவுக்கு கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 27ஆம் தேதி, ஏப்ரல் 28, 29 தேதிகள் படிப்படியாக தமிழகத்தில் உள்பகுதியில் மழை அதிகரிக்கும். அதே வழியில் மே முதல் வாரத்தில் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வளிமண்டல சுழற்சி மேற்கு நோக்கி பயணித்தாலும் இந்திய பெருங்கடலில் இருந்து வரும் வெப்பநீராவி காற்றை குளிர்விக்க இலங்கை அருகே ஒரு உயர் அழுத்தம் நிலை கொண்டிருக்கும். இதன் காரணமாக தமிழகத்தில் மே முதல் வாரம் பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. வெயிலை பொறுத்தவரை தமிழகத்தில் வட மாவட்டங்களுக்கு தொடர்ந்து வெயில் அதிகரித்து காணப்பட்டாலும், தென் மாவட்டங்களுக்கு பகல் நேரங்களில் வெயில் இருந்தாலும் மதியத்துக்கு பிறகு மேகம் சூழ்ந்து காணப்படும் என்பதால் மாலை நேரங்களில் பெரிய அளவில் வெயிலின் தாக்கம் சற்று குறைய வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்களை பொறுத்தவரை வருகிற நாட்களில் தென் மாவட்டங்களுக்கு அங்கே தொடர்ந்து மழை இருந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இப்போதைக்கு தென் மாவட்டங்களுக்கு மாலை நேரங்களில் லேசான காற்று இருக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 25ஆம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மாலை நேரங்களில் லேசான காற்று இருக்கும். ஏப்ரல் 27ஆம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். எல்லா மாவட்டங்களுக்குமே காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். மதியம் வந்துவிட்டாலே மதியம் 2 மணிக்கு பிறகு காற்று தொடங்கும். மாலை நேரங்களில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். ஏப்ரல் 27ஆம் தேதிக்கு பிறகு மழை என்பது இப்போதைக்கு தென் மாவட்டங்களுக்கு இருந்தாலும், ஏப்ரல் 26ஆம் தேதிக்கு பிறகு கோயம்புத்தூர் சுற்றுலா மாவட்டங்கள், கர்நாடக எல்லை மாவட்டங்களுக்கு படிப்படியாக மழை பொழிவு அதிகரிக்கும். அதிலும் ஏப்ரல் 29ஆம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் மத்திய மாவட்டங்களுக்கெல்லாம் முன்னேறி வந்து ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. மே முதல் வாரத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் இப்போதைக்கு மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சாதகமான சூழலாக கடல் இருந்தாலும், வருகிற நாட்களில் ஏப்ரல் 27ஆம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். அதிகபட்சம் 40 முதல் 50 கிலோமீட்டராகவும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, மேலும் தென்மேற்கு வங்கக்கடலில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். தமிழகத்திலும் தரைக்காற்று சற்று மாலை நேரங்களில் வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். அதேவேளை இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் வருகிற நாட்களில் தொடர்ந்து ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. வரும் நிகழ்வுகள் வளிமண்டல சுழற்சி எல்லாமே இலங்கைக்கு தெற்கு பகுதி வரும் என்பதால் தொடர்ந்து வருகிற நாட்களில் படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரித்த வண்ணமாகவே இருக்க வாய்ப்புள்ளது. இடியுடன் கூடிய மழையாக இருக்க வாய்ப்புள்ளது. மழை பெய்யும் பொழுது காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். அதேவேளை இலங்கையில் வருகிற நாட்களில் தொடர்ந்து ஒரு பரவலான மழைப்பொழிவாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.